பீக்கு பார்க்கு போகிற வழியிலே நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம். இப்போ வாங்க பீக்கு பார்க் போகலாம். பீக்கு பாயிண்ட் வந்திருக்கோம் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து பீக்கு பாயிண்ட் வந்திருக்கோம். நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து கரெக்டாக இப்போ பீக்கு பாயிண்ட்குள்ளே போக போகிறோம். உங்களுக்கு வந்து இது வந்து பார்ட் 2ங்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்குள்ளே போய் என்ன ஃபஸ்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 சார்ஜ் பண்ணாங்க. கிட்ஸுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணாங்க கைஸ். இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா புத்தரில் வந்து தண்ணி அப்படி கொட்டுற மாதிரியே ஹார்ஸ் ரைடு ஒரு காட்டுங்க. இப்போ பாதி இது புதுசாக இருக்குது. நாங்கள் முன்ன வந்ததை விட இப்போ புதுசாக இருக்குது. உயிரோட வாழும் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழி நல்லா கோவமாக இருக்கு. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக தான் இருக்குது. ஹார்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்குள்ள பார்க்குக்கு போகலாம். நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கழட்டிரும். உள்ளே போயிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன், வீடியோஸ் நான் எடுக்கல, சாரி. பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்மி. குட்டி குரங்காட்டம் இருக்கும். செட்டப் பண்ணுறா பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக் பிளேஸ்க்கு போயிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பிகாஸ் 100 ரூபீஸ்க்கு நான் வந்து ஒர்த்தில்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா ஃபுட்டு வந்து 1 டைம் தான் தராங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். பட் வந்து ஆனால் லக்ஸி மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானே ஒரு பெட் லவர், எனக்கே வந்து ஆனால் ஒர்த்தில்லைன்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து ஃபுட்டு இல்லைன்னா மதிய கூட மாட்டேன்றாங்க. இவன் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது போயிட்டான். அடுத்து இப்போ வருவான் பாருங்க, நான் அவனை கூட்டிகிட்டு வரேன். இவன் இருக்கால, இவன் தான் ரொம்ப செட்டப் பண்ணிகிட்டே இருந்தான். இவனும் இன்னொருத்த யாருன்னு தெரியல. அவங்க அப்படியே உரும்புற மாதிரி இருந்தாங்க, ஆனால் கடிக்க மாட்டாங்க. வந்து அந்த அண்ணன் சொன்னாங்க தூக்கினா மட்டும் கடிப்பாங்களாம். தூக்கி யாருக்கிட்டாச்சும் காமிக்கிறதா மட்டும் கடிப்பாங்களாம். பாருங்க, அப்பா ஒரு பேர் வச்சுட்டாங்க குள்ளநெறின்ட்டு, அந்த பிளாக் கலர் குட்டிக்கு. நான் ஷாக்கானேன்னா இல்லையோ, ஆனால் என் தங்கச்சி ஷாக்காச்சு தெரியுமா. அதுக்கப்புறம் அண்ணன் ஃபுட் கொடுத்துட்டு இருந்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவனும் சித்துவும் குழி தோண்டிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம போட் ஹவுஸ்க்கு போகலாம். எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இது வந்து பீக்கு பாயிண்டில் எடுத்த ஃபோட்டோஸு. டைம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷோக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.